சந்தோஷமா சார். நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாட்டில் வந்து அடுத்த சிஎம் வந்து ஸ்டான்லி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே கிராமங்களும் சரி சென்னையும் சரி நல்லா செய்திருக்காரு. அப்படிங்கும்போது அவர் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. எந்த தங்கு தடை இல்லாமல் என்ன கேட்டாலும் உடனே வந்து செய்கிறாங்க. செய்யாமல் அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வாராரு. அவர் வராமல் இல்லை, மற்றவங்கள மாதிரி வராமல் இல்லை. இவங்க 10 வருஷம் ஆட்சி ஆண்டாங்க, ஒன்றும் செய்யலாம். ஆனால் இவர் 5 வருஷத்தில் எல்லாமே க்ளீனாக செஞ்சு முடிச்சிருக்காரு. கன்ஃபார்மாக அவர் தான் சிஎம்மாக அடுத்து வருவார். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் புரிஞ்சு இல்லாமல் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்ன எங்கே கூப்பிட்டாலும் ஒரு குழந்தை கூப்பிட்டாலும் இறங்கி காரை நிப்பாட்டி இறங்கி வந்து குழந்தைகிட்ட பேசுகிறாரு. ஒரு பெரியவங்ககிட்டையும் பேசுகிறாரு, ஒரு வயசானவங்களாக இருந்தாலும் பேசுகிறாரு, ஒரு லேடிஸாக இருந்தாலும் இறங்கி வந்து அதாவது அப்பா தங்கை அப்படின்ற அளவுக்கு தாய் அம்மா குழந்தைங்க அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்து பேசுகிறாரு. அந்த பழக்க வழக்கங்களை அப்படியே வச்சு மக்களை கவர் பண்ணி நல்லா பேசுகிறாரு, நல்லா செய்கிறாரு. அடுத்த முறை அவர் தான் சிஎம். அவர் வந்து அவரெல்லாம் வர முடியாது. அவர் வந்து நடிகர். அவர் வந்து நேற்று முளைச்ச காலம். அவர்லாம் அதெல்லாம் வர முடியாது சார். அவர் அரசியலுக்கு அவர் புதுசு வந்ததே இப்போதான் வராரு. அப்படிங்கும்போது வந்தோடனே நம்ம அதெல்லாம் செய்யணும் கொள்ளணும் அப்படிலாம் முடியாது சார். நாட்டெல்லாம் காப்பாற்ற முடியாது. அவர் வீட்டையே பொண்டாட்டியே காப்பாற்ற முடியல, பிறகு நாட்டை எங்க காப்பாற்றுவார் சார்? சொல்லுங்க. ஆமாம், அதான் எங்களுடைய கருத்து. அடுத்து சிஎம் ஸ்டாலின் தான். திமுக தான் கன்ஃபார்மாக வரும் சார். அதில் ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க 10 வருஷம் இல்லாத இவங்க 5 வருஷத்தில் நல்லா செய்து முடிச்சிருக்காரு. நல்லா எங்கே பார்த்தாலும் நல்லா செய்திருக்காரு. எந்த குறை இல்லாமல் செய்தார். இன்னும் செய்வார். மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வந்தால் அதாவது விடுபட்டதை மறுபடியும் அவர் செய்து முடிப்பார். பெரிய விஷயம். இன்னைக்கு வயசான பெண்மணிகள் வந்து திடீர்னு ஒரு கோயில் குளத்துக்கு போனால் பிள்ளைங்க எதிர்பார்க்க. ஆமாம், 20 பாருங்க. இப்போ மெட்ரோ ட்ரெயினில் உட்காந்து டீ கேட்காரு. மெட்ரோ ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு ஓட்டு கேட்காரு. நல்லா பழகிறாரு. ஒரு ஹோட்டலில் போய் டீ குடிக்காரு. 4 பேரோட உட்காந்து பேசுகிறாரு. அது வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் செஞ்சது இல்லை. அதனால் இன்னைக்கு இருக்க கருத்துக்கு இன்னைக்கு அவர் தான் வருவார். ஆனால் 2026 யார் வந்தால் சரியாக இங்கே 2026 ஸ்டாலின் வந்தால் ஸ்டாலின் இப்போ அவர் நிறைய வந்து பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. பஸ் ஸ்டாண்டை பார்த்தாரு, நிறைய திட்டம். ஆர்கே நகரில் வந்து கண்டாப்பட்ட பஸ் ஸ்டாண்டு சந்துலாம் வந்து நல்ல ரோடுகள்லாம் போட்டிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தில் சொல்லாத விஷயங்கள். பஸ் ஸ்டாண்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படகு நிறைய பூண்டு ஏகப்பட்டது அமைச்சிருக்காங்க. ஆனால் சொல்லும் போது எல்லாமே இப்போ எடப்பாடி இங்கே வந்து கரெக்ட் அது இது சொல்கிறாங்க, எதுவுமே செய்யலன்ற மக்களான உங்களுக்கு என்ன? அதெல்லாம் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த வாட்டி வந்து டிஎம்கே வந்து அதிகமாக தான் செஞ்சுருக்காங்க. பரவலாக வந்து தெரியுது. வந்து டிஎம்கே தான் ஆட்சி வருது. இன்னைக்கு வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய இப்போ ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் சார் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பயணிச்சிருக்காரு, நிறைய ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு. எடப்பாடி ஓகே தான், ஓரளவுக்கு அவரும் பண்ணியிருக்காரு. இவங்க போராட்டமே பண்ணாரு. விஜய் வந்து நாளைக்கு இப்போ கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு நான் தான் முதல்வர் இருக்காரு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது வெறும் இளைஞர்கள் ஓட்டு மட்டுமே தீர்மானிக்க முடியாது. இளைஞர்களில் வந்து பாதி பேர் எல்லா கட்சியிலையும் தான் இருக்காங்க. விஜய்க்கு வந்து ரசிகர் கூடுறாங்களே கண்டி ஓட்டு போடுறது வாய்ப்பு இருக்காது. ரசிகர் கூடுவான், அவ்வளோதான். ஆனால் விஜய்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் அந்த மக்களை எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிற மக்களை பார்த்துட்டு சைக்கிள் விட்டு போடி. ஆமாம், அது நண்பா அப்போ அவங்க மேலே ஒரு பயத்தை வச்சு நீங்கள் கிட்ட இவரே வந்துன்னா ஏதாவது எம்ஜிஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பேச்சு கட்டிட்டு கீழே இறங்குவார். ஆமாம், தொகுதி மக்களே சந்திச்சு குறைகளை கேட்காத விஜய் வந்து எப்படி ஆட்சியில் இருந்தால் எப்படி பண்ண முடியும்? அது இல்லாமல் கடன் காட்டும் போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் வந்து கடன், அவங்க அப்பாவுக்கு கடன், அம்மாவுக்கே கடன் கொடுத்துருக்காரு, பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்காரு. தாய் தப்பும் கொடுத்த கடன்லாம் வந்து கடமா அது. அதுதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ஏற்றுக்கிறது ஒரு விஷயம். இன்னும் ஒரு சின்ன ஒரு பேசிக் அறிவு இல்லாத நாட்டை எப்படி காப்பாற்றுவாரு? நாட்டெல்லாம் அவராலலாம் முடியாது. அரசியல் அனுபவம் இல்லைன்றது வேணுன்னு அது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க தீர்மானிக்க போகிறாங்க. ஆனால் இவர் இப்போ மக்களே அடிப்படை மக்களே வந்து சந்தித்து அடிப்படை குறைகளை கேட்காத இவர் எப்படி முதல்வர் ஆக முடியும்? இவங்களாம் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இன்னைக்கும் யாராவது கை கூட கூட அந்த இடத்துல வந்து இது பண்ணி நிறைய மக்கள்கிட்ட என்னன்னு கேட்குறது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கூட போகிறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆமாம், 30
தாங்க சார். சொல்லுங்க. கருத்தா டிஎம்கே தாங்க வரும். டிஎம்கே தான் வரும். விஜய் பத்தி உங்களுக்கு என்ன கருத்து? விஜய் வந்து அவர் வந்து அவ்வளோவா ஒன்றும் இது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வீட்டில் இருக்கிறது, ரோட்டுக்கு வர்றது, அதோட விளம்பரம் பண்ணுறது, அதோடு இருக்கிறாரு. மக்களோட மக்களாக வரல, இது நாள் வரலையும். அதை சந்திச்சாதான் அவர் வந்து எதையும் சாதிக்க முடியும். அவர் சாதிக்கிற அளவுக்கு அவர் வந்து சேர மாட்டேங்கிறாரு, அதில் மக்கள்கிட்ட வந்து ஜாயிண்ட் ஆக மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கையில் அவர் வந்து என்ன செய்வார்? அவர் ஒன்றும் செய்யறது கட்சியே ஏதோ திரைப்படம் மாதிரி 2 தேட்டருக்கு சினிமா இல்லை, இது வந்து ஒன்று தரம்பூர்லேயே ஒன்று திருச்சியிலே படம் போடுற மாதிரி போட்டு நாமினேஷன் பண்ணுறது பயன்படுது. ஆமாங்க. அதெல்லாம் வந்து நாமினேஷன்லேயே வந்து அவர் வந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டே சரியில்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுக்கு பிள்ளைக்கு அம்மாவுக்கு அம்மாவுக்கு பொண்டாட்டி எல்லாத்துக்குமே வந்து அவர் என்ன கடன் கொடுத்தேங்கிறது வந்து அது வந்து யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. சம்பாதிக்கிறது பொண்டாட்டி பிள்ளைக்கு தான் சம்பாதிக்கிறோம். அதே அவங்களுக்கே கடன் கொடுக்குறவங்க கையில் அது வந்து யார் ஏற்றுக்குவாங்க? மக்கள் ஏற்றுக்குவாங்களா? எம்ஜிஆர் கதை வேறங்க. அவர் வந்து அவருடைய உழைப்பு வேற, அவருடைய திறமை வேற. அது மாதிரி வர முடியுமா? அவர் மக்களோட மக்களாக இருந்தார். இவர் எங்கே இருக்கிறாரு? திமுகவில் இருந்தவர் அரசியல் கற்றுக்கிட்டாரு. அரசியல் கற்று வெளியே வந்தார். இவர் எதுவுமே கற்றுக்கல, எந்த கட்சியிலையும் போய் கற்றுக்கல. அப்படி இருக்கல அது யோசிக்க முதல்வர் அவனை நினைச்சா முடியுமா? இளைஞர்கள் குட்டித்தனமா இருந்தாலும் அது வந்து ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. மக்கள் அந்த அளவுக்குலாம் ஒரு ஏற்றுக்க மாட்டாங்க. மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து யோசிப்பாங்கல்ல. மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து யோசிக்கிறவங்க, யோசிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இவர் வந்தால் செய்வாரா செய்ய மாட்டாரா, இவர் எப்படி இவர் மக்கள்கிட்ட பழகிறாரான்னு கேட்பாங்க. பார்த்தாக்கா அப்படி அந்த பழக்கம் இல்லை. இப்படி இருக்கையில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறாங்க, இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சாலை வசதியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லைட் வசதி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ முதல்லலாம் ஒரு 10 வருஷமாக தண்ணி சரியாக வரல இந்த ஏரியாவில். இப்போ எல்லாம் வாட்டர்லாம் நல்லா கரெக்டாக வருது, மக்களுக்கு சேருது. மழை நீர் நிற்கலைங்க, அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணியிருக்கிறாங்க, கரெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் அனுபவத்தில் இது வரைக்கும் எந்த அரசாங்கம் வந்து திருமண மண்டபம் கட்டினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. இங்கே மட்டும் இல்லை, சென்ட்ரலாண்டை கட்டியிருக்காங்க, 2 சத்திரம், பெரம்பூரில் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அடிப்பட்ட மக்களுக்கு வந்து வசதி இது தானே. அதெல்லாம் நல்லா மண்டபம் அதெல்லாம் நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டிய இதுதான். அது இது எந்த ஆட்சியிலையும் அந்த மாதிரி மண்டபமும் கட்டலை. இப்போ இவர் தான் அதை எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்டணும்.